கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை தானியேல் அதிகாரம் 9 வசனம் 10. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்தும் அறியாமலும் பாவங்கள் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி கர்த்தருக்கு எதிர்த்து செயல்பட்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்போமானால் கர்த்தர் நம்மை மன்னிப்பதற்கு தயை உள்ளவராயிருக்கிறார். தானியேல் 9:10 ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நம்மில் சிலர் ஒருவேளை நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின்பு அறியாமல் பாவம் செய்து இந்த பாவத்தை நான் செய்து விட்டேனே, இனி கர்த்தர் என்னை எப்படி மன்னிப்பார் என்று சொல்லி மனம் வருந்தி கொண்டிருக்கலாம். கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அவரை உண்மையாக நேசிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை மன்னிப்பார். நம்மில் சிலர் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டேனே, எந்த கடவுளாலும் என்னை மன்னிக்க முடியாது என்று சொல்லி ஒருவேளை நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்தில் வந்தார். அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரால் மட்டுமே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். அவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. எந்த பாவமாயிருந்தாலும் அதை உணர்ந்து நாம் அதை விட்டு விலகி மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே அதை அறிக்கை செய்வோமானால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சமாதானமுள்ள வாழ்வை தருவார். தாவீது கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தார். தாவீதுடைய வாழ்விலும் பாவம் தலையிட்டது. ஆனால் அவரது பாவம் என்று உணர்ந்தபோது தாவீது மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்தினார். கர்த்தர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லத்தக்கதாய் தாவீதுடைய வாழ்வு அமைந்தது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்விலும் அறியாமையினால் நாம் பாவம் செய்யலாம். ஆனால் அதை உணர்ந்து கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவம் செய்துவிட்டு கர்த்தர் என் பாவத்தை மன்னிக்க மாட்டார் என்று எண்ணி கர்த்தரை விட்டு விலகி செல்லாமல் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்வோம். நம்மை மன்னிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இனி பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் பலன் பெற்று பரிசுத்தத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கை செய்து உம்மிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று பரிசுத்தத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை விட்டு ஒருபோதும் விலகி செல்லாதபடிக்கு எங்களை நீர் காத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.